ஒன்றும் மறக்காத செவி. பகுதி 1. கதையின் தொடக்கம். சென்னையின் மழைக்கால இரவு. வெளியில் இடிமின்னலோடு கூச்சலிடும் மழை. ஆனால் காவல் நிலையத்தின் சிறப்புத் துறையில் ஒரு விசாரணை நடக்கிறது. நீ எதையும் மறக்க மாட்டியா? காவல் அதிகாரி ரகுநாத் கடுமையாக கேட்டார். முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஆதி மெதுவாக தலையாட்டினான். நான் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நினைவில் இருக்கிறது ஐயா. ஆதி ஒரு வித்தியாசமான மனிதன். பிறந்ததிலிருந்து அவனுக்கு ஒரு அதிசய திறமை இருந்தது. அவன் கேட்ட ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நினைவில் சரியாக பதிந்துவிடும். அந்த நாளில் ஒரு கொலை வழக்கு காவல்துறையை அதிர்ச்சி அடைய செய்தது. சென்னையின் புகழ்பெற்ற தொழிலதிபர் விஜய் ரங்கநாதன் அவரது வீட்டில் கொல்லப்பட்டிருந்தார். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லை. சிசிடிவி காணாமல் போனது. கைரேகை எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த இரவின் ஒரே சாட்சியாக இருந்தது ஆதி. அந்த இரவு, வழக்கு நடந்த இரவு, ஆதி தனது வீட்டிற்குள் இருந்தான். ஆனால் அவர் வீட்டு அருகே ஒரு கண்ணி இல்லாத விசித்திரமான ஒலி கேட்டான். அது ஒரு வழக்கமான வசைபாடல்ல. நீயே இதற்கு காரணம், இனி உனக்கு வாழ்வு இல்லை என்று ஒரு ஆண்மகனின் குரல் கேட்டது. பின் இருட்டில் 10 வினாடிகள் ஒரு மெலிதான சத்தம், திடீரென ஒருவன் விழும் ஒலி, பின்னர் ஒரு கதவை மூடும் சத்தம். ஆதி அது மட்டுமல்லாமல் அந்த குரலின் சிறப்புத்தன்மையையும் நினைத்தான். அந்த மனிதன் குறைவாக மூச்சை இழுத்தான். அதாவது அவனுக்கு சுவாச பிரச்சனை இருக்கலாம். பின்னணி ஒலி, தூரத்தில் டீ கடையின் சத்தம். ஆதி இதை நினைவில் வைத்துக்கொண்டு காவல்துறையிடம் சொல்ல முனைந்தான். ஆனால் ஒரு பிரச்சனை. அவன் கொலையாளியின் குரலை கேட்டிருக்கிறான். ஆனால் அவன் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? மேலும் திருப்பங்களுடன் பரபரப்பாக தொடரலாம்.